ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பருப்பு போலி செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து தேங்காய் போலி செய்திருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இது ஈஸியான முறையில் யாரும் புதுசாக கற்றுக்கிறவங்க கூட செய்யலாம். ஈஸியான முறையில் செய்ய போகிறோம். இப்போது ஒரு கப்பு வந்து மைதா மாவு எடுத்துருக்குறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்கு மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி பேசுறணும். சப்பாத்தி பேசுகிற மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசுகிறேங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டு எண்ணெய் விட்டு கொஞ்ச நேரம் அப்படி கிளறி விட்டுருங்க. இது நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா சாஃப்டாக இருக்கும். தட்டு போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அப்படி கப்பு மைதாவுக்கு அரை கப்பு பருப்பு எடுத்துருக்குறேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக விடணும். பருப்பு நல்லா வாஷ் பண்ணி இப்போ வச்சுருக்கிறேன். இப்போ ரப்பரும் விசிலும் போட்டுடுறேன். ஒரு 4 விசில் வரணும். 4 விசில் வரட்டும். வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். 4 விசில் விட்டாச்சு. பருப்பு நல்லா வெந்துட்டுக்குது. ஒரு பருப்பு எடுத்து பாருங்கள். நல்லா இதுவாகிட்டுது. இது அப்படியே வந்து பருப்பு கடைஞ்சிடலாம். கடையிறதுனா கடைங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அரை கப்பு வந்து பருப்பு போட்டோம். இப்போ 1 கப்பு வந்து வெல்லம் போடுறோம். வாசனைக்கு ஒரு 2 ஏலக்காய் அப்படியே போட்டு ஸ்டவ்வில் அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே கிளறி விட்டுனே இருக்கணும். ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க. அந்த தண்ணியெலாம் இழுத்துட்டோம். அப்புறமா நம்ம எடுக்கலாம். தண்ணியெலாம் இழுத்துடுச்சு. பருப்பு பாரு நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ மைதா மாவை தட்டி பூரணம் உள்ளே வச்சு இப்போ செய்யலாம். இப்போ நம்ம பருப்பு வெல்லம்லாம் போட்டு நம்ம கடைஞ்சோம் இல்லைங்களா, வெல்லமும் நல்லா தண்ணியில் இழுத்துடுச்சு. இந்த மாதிரி உருட்டி வச்சிங்கன்னா மாவை தட்டிட்டு அதில் உள்ள அந்த பூரணம் வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டினா தான் நம்ம பூரணம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு 2 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. இப்போ வந்து தட்டுறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். உருண்டை உருட்டி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு உருண்டை எடுத்து இப்போ தட்டலாம். வந்து ஒரு பாலித்தீன் பேப்பர் வச்சுக்கிறேன். அதில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். அப்போ தான் தட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது உள்ள பூரணம் வச்சு இப்போ அது மேலே லைட்டாக தட்டி விடணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஸ் பண்ணோம்னா எல்லாம் வெளியே வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் தட்டிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவை அது மாதிரி தட்டியெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இப்போ தவா போட்டுருக்குறோம். தவா வந்து இப்போ வந்து சூடு ஏறிடுச்சு. நம்ம இதை போட்டு விடலாம். அப்படியே தவா போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி விடலாம். அப்படியே வேகட்டும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணால் சிம்மில் வைங்க.
வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சுவையான பருப்பு போலி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.